அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 411, 412 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எங்கே முடிஞ்சிருக்கோம்? நம்ம டிராகன் கேட்டிருக்கோம்ல, டேய் என்னையாடா சண்டை போட கூப்பிடுற அப்படின்னு. இப்போ அது என்ன சொல்லுது? முடியாது, சண்டைலாம் போட முடியாது. சண்டை போடணும் அப்படின்னா ஒரு வழி தான் இருக்குது. என்னடா அப்படின்னு கேட்டால், என்னுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்குது. அதாவது சார் வந்து எம்பரர் லெவல் போயிட்டார் அப்படின்னா யாரை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையா. இவனும் பார்க்குறான், ஆமாங்க கண்டிப்பாக நம்ம ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம காட் சீனியர் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட போகிறான். அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களுமே வந்து ஹாஃப் ஸ்டெப் எம்பரர் லெவலில் தான் இருக்காங்க. ஸோ லின்ஃபங் கேட்குறான், அப்போ உங்கள் பவர் எப்படி சீக்கிரமாக இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிரைமல் கேயாஸ் எனர்ஜி அப்படிங்கிறது இருக்கான், அதில் யூனிவர்ஸோட லா இருக்கணுமா. அப்படி இல்லைன்னா இந்த இறந்து போயிருப்பாங்கள்ல எம்பரர்ஸ், அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அந்த எனர்ஜி எல்லாம் ஸ்கேட்டர் ஆகும். அந்த எனர்ஜி இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த ரெண்டுமே கிடைக்கிறது கஷ்டம். அது இருக்கிற இடம் வந்து ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும். அது எவ்வளோ டேஞ்சரஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அது கண்டிப்பாக நான் கொண்டு வந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ இவன் கேட்குறான் அந்த பொண்ணை, இந்த யூனிவர்ஸோட சோர்ஸ் எனர்ஜி அப்படிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்குறான். எந்த லேடி என்ன சொல்கிறான்னா, அந்த மாதிரி இடம்லாம் ரொம்ப ரேர், அது மட்டும் இல்லாமல் சீக்ரெட்டாக வச்சுருப்பாங்க. இந்த ஃபேரி எம்பரர் இருக்காங்களா அவங்க தான் வந்து அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்களாமா. இவன் என்ன சொல்கிறா, இவங்க கிளானோட ஆன்சஸ்டர் இருப்பாங்களே அவங்கள கேட்கலாம் அப்படிங்கிறா. அதான் அவன் கேட்குறான், உங்கள் கிளான் ஆன்சஸ்டர்லாம் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால், அவங்க ஒரு காலத்தில் வந்து எம்பரராக இருந்திருக்காங்க. ஆனால் ஏன்ஷியன் டைமில் ஒரு வார் நடந்திருக்கு. அந்த வாரில் அவங்க பவர் அப்படிங்கிறது மொத்தமாக கீழே வந்துருச்சான். அவங்கள போய் கேட்கலாம் அப்படிங்கிறா. சரி வா போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. வெளியில் போனால் அந்த ரெண்டு குட்டி பொண்ணுங்க நம்ம ஷாவத்தின் கூட பயங்கரமாக விளையாடிட்டு இருக்குங்க. அந்த சமயத்தில் ஹீரோவும் இந்த பொண்ணு வெளியில் வராங்க. இவங்கள பார்த்தோன்னே நம்ம பறவை யோசிக்குது, என்னது இவ்வளோ சீக்கிரமாவா, வாய்ப்பு இல்லையே அப்படிங்குது. டேய் வர நீ ரொம்ப மோசமாக யோசிக்கிற. லின்ஃபங் என்ன சொல்கிறான், நம்மலாம் வந்து ஒரு ஃபார்பிடன் பிளேஸுக்கு போகிறோம், நம்மலாம் ஒன்றா போகலாம், மற்றவங்க கிட்ட சொல்லி அந்த பிரிசன் பேலஸ் இருக்குல்ல அதுக்குள்ளே போக சொல்லு, தியன்ஸு பிளேஸில் நம்ம எல்லாம் மீட் பண்ணலாம் அப்படிங்கிறான். இது ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஊற்று பார்த்துக்கிட்டு இருக்குங்க. இன்னொரு பக்கத்தில் அந்த பொண்ணுகிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூப்பிட்டு போனார்ல, அவர் என்ன கேட்குறாரு, இந்த கிரேட் எம்பரர் 2 பேர் சண்டை போட்டாங்கல்ல அவங்க வந்து திரும்ப வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறாரு. இவன் என்ன சொல்கிறா, அந்த மாதிரி சண்டையெல்லாம் நம்ம கண்காணிக்கவும் முடியாது, அவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவும் முடியாது, அவங்க லெவலே வேறு அப்படிங்கிறா. ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்ட்டு அவங்க லெவலுக்கு இந்த ஃபேரி எம்பரராகவே இருந்தாலும் மரியாதை கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறாரு. அதான் இவன் கேட்குறா, அதெல்லாம் சரி ஏதோ முக்கியமாக பேசணும்னு சொன்னி அது என்னது அப்படின்னு கேட்டால், இந்த காட் எம்பரர் ஃபேமிலியை சேர்ந்து ஒரு ஜீனியஸ் இவளை மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னானா. அதான் அவன் கேட்குறா, ஏன் என்ன வேணுமா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இப்போ அவனே உள்ளுக்குள்ளே வந்துட்டான். அவன் என்ன சொல்கிறான், இவ கூட வந்து கம்பேனியன் ஆகணுமா, அதாவது இவளை கல்யாணம் பண்ணிக்கணுமா. உடனே இந்த ஆள் என்ன சொல்கிறான், ஏங்க என்னங்க நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டீங்க, சொல்லியிருந்தா ப்ராப்பராக வெல்கம் பண்ணியிருப்பேன்ல அப்படிங்கிறான். அட விடுப்பா நம்மலாம் ஃபேமிலி ஆட்டம், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை சுற்றி பார்க்குறான். அட ரொம்ப அழகாக இருக்காளே, அப்போ என்னுடைய அடுத்த சந்ததி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் போல தெரியுது அப்படிங்கிறான். ஆனால் இவன் என்ன சொல்கிறா, ரொம்பலாம் கனவு காணாது தம்பி, நான் கல்யாணத்துக்கு இன்னும் ஒத்துக்கவே இல்லை, எப்பா உனக்கு பேசுறதுக்கு வேறு எதுவும் இல்லைன்னா நான் கிளம்பி போகிறேன் அப்படிங்கிறா. ஆனால் அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, அம்மா அவன் வந்து பயங்கரமான ஒரு டேலண்ட் தெரியுமா அப்படிங்கிறாரு. இவன் என்ன சொல்கிறா, என்னுடைய மாஸ்டர் வந்து லெவல் 6 ட்ரைபுலேஷன் எம்பரர், நான் வந்து ஃப்யூச்சரில் எம்பரர் ஆகிடுவேன், இந்த நார்மல் எம்பரர் பசங்கள்லாம் எனக்கு செட் ஆகாது அப்படிங்கிறா. இவனா சொல்கிறான், ஏம்மா ஏன் இவ்வளோ ஹார்ஷாக பேசுகிற, இங்கே பாரு நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், உனக்கு டேலண்ட் இருக்கலாம், ஆனால் எம்பரர் ஆகிறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது, தேவையான ரிசோர்ஸஸ் இல்லைன்னு வச்சுக்கோ, இதெல்லாம் வெட்டி பேச்சு தான் அப்படிங்கிறான். நீ மட்டும் என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்ட அப்படின்னா உனக்கு தேவையான ரிசோர்ஸஸ் எல்லாமே நான் தரேன், அதே போல் உன்னோட உலகத்தில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை எனக்கு கொடு, நம்ம 2 பேருமே சந்தோஷமாக இருப்போம்னு சொல்லிட்டு பேசுகிறான். பேசினா பரவாயில்ல, அவள் தோளில் கை போட்டு பேசுனது அவளுக்கு பிடிக்கல, ஓங்கி விட்டா பாருங்க ஒரு அறை. சரி இதெல்லாம் விடுங்க, நம்ம வந்து இப்போதைக்கு முக்கியமான வேலையை பார்ப்போம் அப்படிங்கிறானுங்க. என்னடா முக்கியமான வேலை அப்படின்னா, நம்ம ஹீரோ பிடிக்கிற வேலை தான். அதான் அவனு கேட்குறானுங்க, எங்கே அவன் அப்படின்னு கேட்டால், இங்கே தான் ட்ரைபில் தான் இருக்கான் அப்படிங்கிறான் அந்த ஆள். இருந்தாலுமே இந்த ஆளுக்கு கொஞ்சம் பயம் இருக்குது. அவனுக்கு என்ன சொல்கிறானுங்க, இங்கே பேர் எப்படி இருந்தாலும் இந்த யூனிவர்ஸ் வில் அப்படிங்கிறது அவுட் சைட் கல்டிவேட்டர்ஸை சப்ரஸ் பண்ண ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனை பிடிக்க நாங்கள் 2 பேரே போதும், வா போகலாம் அப்படிங்கிறானுங்க. இப்போ இந்த பொண்ணு வெளில போனால அவளே வந்து நம்ம ஹீரோ எங்கே தான் தேடிக்கிட்டு இருக்கா, எங்கடா ஆளை காணுமே அப்படின்னு பார்க்குறா. இவனுங்களும் வந்தோடனே என்ன பண்ணுறானுங்க, ஒரு எம்பரர் லெவல் ஃபார்மேஷனை போடுறாங்க. போட்டு என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா அவனுங்களும் ஹீரோவை தான் தேடுறாங்க. ஆனால் ஹீரோ தான் அங்கே இல்லையே, அவன் கிளம்பி போயிட்டானே. என்னடா பண்ணுறது அப்படின்னா இவன் என்ன சொல்கிறான், முதல்ல இவளை பிடிங்கடா, இவளை வச்சு அவனை வர வைக்கலாம் அப்படிங்கிறான். இவ பார்க்குறா, டேய் என்னோட மாஸ்டர் யார் தெரியுமா, 6 ட்ரைபுலேஷன் காட் எம்பரர் அப்படின்னு ஒன்று இருந்துட்டு போட்டோமா, உன்னுடைய மாஸ்டர் இங்கே வந்தான்னு வச்சுக்கோயேன், இங்கே இருக்க ரூல்ஸ் எல்லாம் கண்டிப்பாக சப்ரஸ் ஆகிடுவா, அப்போ இங்கே இருக்க ஃபேரி எம்பரர் சும்மா இருப்பாங்களா, உன் மாஸ்டரை வச்சு சம்பவம் பண்ணுறாங்க அப்படிங்கிறான். அவன் பக்கத்தில் ஒரு 2 பேர் இருக்காங்களே அவங்க கிட்ட சொல்லி அவளை பிடிங்கடா அப்படின்னோடனே அவனை என்ன சொல்கிறானுங்க, இங்கே பாரு ஒழுங்காக கோஆப்ரேட் பண்ண அப்படின்னா உன்னை விட்டுறோம், இல்லைன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் அப்படிங்கிறானுங்க. அவளாம் கேட்குற மாதிரி தெரில, அவளும் எதிர்த்து அடிக்கலாம் தான் பார்க்குறா, ஆனால் ரொம்ப ஈஸியாகவே அவளை வந்து பிடிச்சிடறாங்கப்பா. இப்போ இவன் என்ன சொல்கிறா, டேய் அந்த எம்பரர் பற்றி உனக்கு தெரியாது, அந்தால வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத அப்படிங்கிறா. அவன் என்ன சொல்கிறான், வரட்டோமா அந்தால் வந்தால் எனக்கு என்ன, அந்தால் வந்தால் இங்கே இருக்க டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புள் இருப்பாங்கல்ல அவங்க கண்டிப்பாக சண்டை போடுவாங்க அப்படிங்கிறான். எது டிரான்ஸ்ஜெண்டர்மா அப்படின்னு சொல்லிட்டு அவளே அதிர்ச்சி ஆகிறா. அதான் அவன் சொல்கிறா, இந்த மாதிரி வார் பண்ணணும்னு பார்க்குறியே, மறுபடியும் நம்ம யூனிவர்ஸ் ரூல் அப்படிங்கிறது அழிஞ்சு போயிடுமே பரவாயில்லையா அப்படின்னு கேட்டால்,
அழிஞ்சு போட்டோம், என்னை பார்த்தா என்ன சும்மா உட்காந்துருக்க நினச்சிட்டு இருக்கியா, எல்லாத்தையும் என்கிட்ட பிளான் இருக்கு அப்படிங்கிறான். அவள் பார்க்குறா, என்னடா சொல்கிற, அப்போ எங்கள் யூனிவர்ஸை நீ வந்து ஓவர்டேக் பண்ண போறியா அப்படின்னு கேட்குறா. அவன் பார்க்குறான், என்னது எங்கள் யூனிவர்ஸு, எம்மா நீயும் இந்த யூனிவர்ஸோடைய ஒரு அங்கம் தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எல்லா இனத்துக்காகவும் சொல்கிறேன், அந்த கிரேட் எம்பரர் மட்டும் இல்லாமல் எல்லா எம்பரர்ஸுமே இந்த ஒரு இடத்துல ட்ராப் பண்ணால் மட்டும்தான் அந்த யூனிவர்ஸை நாங்கள் கைப்பற்ற முடியும் அப்படிங்கிறானுங்க. இவ பார்க்குறா, ஏண்டா உடஞ்சு போன யூனிவர்ஸ்ல இருந்து அகதியாக வந்துட்டு எங்கள் யூனிவர்ஸே கைப்பற்றணும்னு பார்க்குறியா, அதெல்லாம் கனவுல கூட நடக்காதான்னு சொல்லிட்டு மறுபடியும் எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறாப்பா. அவள் என்ன யோசிக்கிறா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கூச்சிங் ஃபங் வரல அப்படின்னா ஃபார்பிடன் ஆர்டிஃபேக்ட் அப்படிங்கிறத பயன்படுத்தி மாஸ்டர் கூப்பிட்டு ஹெல்ப் கேட்க வேண்டியதுதான் அப்படிங்கிறா. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு கிளானுடைய ஆன்சஸ்டரை மீட் பண்ணலான்னு கூப்பிட்டு போனால, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிலை தாங்க இருக்குது. அவள் ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு என்ன பண்ணுறா, முட்டி போட்டு ஆன்சஸ்டர் கிட்ட வேண்டா, இந்த மாதிரி நம்ம கிளான் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்குது, நீங்கள் வந்து அவைக்கன் ஆகி அந்த பிரச்சனையிலேருந்து சரி பண்ணுங்க, தயவு செஞ்சு அவைக்கன் ஆகுங்க அப்படின்னோடனே அந்த ஒரு சிலை வந்து அவைக்கன் ஆக ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக அவங்க அவைக்கன் ஆன உடனே நம்ம ஆட்கள் தான் பார்க்குறாங்க, என்னடா இது மொத்தம் 4 பேர் இருக்காங்க, கேயாஸ் அப்படிங்கிறத பயன்படுத்தி காட் ஃபவுண்டேஷனை கிரியேட் பண்ணியிருக்காங்களே. ஆக்சுவலாக அந்த காலத்தில் கிரேட் ரூலர்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்க பசங்களால் மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியும். மொத்தத்தில் இவங்க வந்து ஃபாரின் கிளான் வேறு, எப்படி இது சாத்தியம், இதில் இந்த பறவை வேறு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணுறா, நம்ம ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறா, கிரேட் எம்பரருடைய பையன் அப்படின்னோடனே இந்த பொண்ணு ஆடி போகிறா. எது கிரேட் எம்பரர் பையனா, அந்த ஆள் பயங்கர பவர்ஃபுல்லாச்சே, அந்த ஆள் கிட்டலாம் வம்பு வச்சுக்கூடாதுமா, நம்ம கிளானே மொத்தமாக அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறா. இப்போ இந்த பொண்ணு என்ன நடக்குது அப்படிங்கிறத மொத்தத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறா. இந்த ஹெவன்லி க்ரோ ட்ரைப் வந்து இவனை ட்ராப் பண்ணி கொல்லணும்னு பார்க்குறாங்க, இதுக்கு நாங்கள் ஒத்துழைக்கல அப்படின்னா எங்கள் ட்ரைபையே அழிச்சிருவேன் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக இவனை கொன்னாலும் பிரச்சனை, இவனை கொல்லாமல் விட்டாலும் பிரச்சனை, நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இப்போ அவங்க நம்ம ஹீரோ கிட்ட கேட்குறாங்க, உங்ககிட்ட ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருக்கா அப்படின்னு. நம்ம ஹீரோ என்ன கேட்குறான், என்கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, ஆனால் உங்களோட ஹெல்ப் வேணும் அப்படிங்கிறான். என்ன ஹெல்ப் அப்படின்னு கேட்டால், இந்த உலகத்தில் அதாவது ஏதாவது ஒரு இடத்துல ஃபேர் எம்பரருடைய பவரை குவிக்காக வந்து ரெக்கவர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், எஸ் அப்படி ஒரு இடம் இருக்குது, ஆனால் அது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு பிளேஸ். நான் ஒரு முறை தான் அங்கே போயிருக்கேன், அங்கே போய் தான் அடிபட்டு ஆல்மோஸ்ட் நான் இறந்தே போயிட்டேன், என்னுடைய பவர் வந்து ஹாஃப் எம்பரர் லெவலுக்கு கம்மியாயிடுச்சு அப்படின்னோடனே நம்ம பறவை கேட்குது, என்னது அப்போ அங்கே வந்து 6 ட்ரைபுலேஷன் காட் எம்பரர் இருக்காரா அப்படின்னு கேட்குது. அட 6 ட்ரைபுலேஷன் காட் எம்பரர்லாம் கிடையாது, அந்த இடத்துல ஏகப்பட்ட கேஆஸ் பீஸ்ட் இருக்கான், அது எல்லாமே வந்து இந்த லெவல் 2 எம்பரர் இருக்காங்களே அவங்க லெவலுக்கு இருக்கான். நம்ம பறவை ஹீரோ கிட்ட கேட்குது, மாஸ்டர் நம்ம அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோமா அப்படின்னு கேட்குது. அவன் என்ன சொல்கிறான்னா, இல்லை அப்படிங்கிறான், இவனே வந்து அடுத்த லெவலுக்கு போனால் தான் ஈஸியாக போய் சண்டை போட முடியுமா. அவங்களுமே சரி ஓகே ட்ரை பண்ணி பார்த்தலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ வெளியில் சண்டை நடக்குதுல்ல, அதுக்கு ஒரு முடிவு கட்டணும் இல்லையா. வெளியில் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா தன்னால் முடிஞ்ச வரைக்கும் சமாளித்து பார்க்குறா, ஆனால் அவனுங்க வந்து விடுற மாதிரி தெரியல. கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இப்படி அடிப்பாங்க, அவளை மறுபடியும் பிடிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டைமில் அந்த இடத்துல ஒரு பப்பட் வருதுங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் என் மக்கள் மேலே கையை வைப்பேன்னு சொல்லிட்டு அது திரும்ப அடிக்குது. யாரா வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். இந்த பப்பட்டுமே வந்து எம்பரர் லெவல் பப்பெட்டு. அவன் பார்க்குறான், இவன் தான் வந்து எம்பரோட பையனா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அவனால் நம்ம ஹீரோடைய பாஸ்ட் ஃபியூச்சர் எதையுமே வந்து பார்க்க முடியல. இது பத்தாததுக்கு அந்த பொண்ணு இருந்தால இன்னொருத்தி, அவளை வந்து இவங்க கட்டி பிடிச்சிட்டு வந்த மாதிரி காட்டுறாங்க. அவன் என்ன சொல்கிறா, இவன் வந்து நம்ம கிளானுடைய பப்பட்டை திருடிட்டான், விடாதீங்க அட்டாக் பண்ணுங்க அப்படிங்கிறா. உடனே அவனுங்க என்ன பண்ணுறானுங்க, இன்னொரு பப்பட் அப்படிங்கிறத ஆக்டிவேட் பண்ணுறானுங்க. நம்ம டிராகன் சொல்லுது, டே அதுவுமே எம்பரர் லெவல் பப்பட்ரா அப்படிங்குது. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஆக்டிவேட் பண்ணுங்க அப்படின்னோடனே இவங்க எல்லாருமே ஒன்றா பவரை யூஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், ஏன்டா லெவல் 1 பப்பட்டை வச்சுட்டு ஓவராக பண்ணுறேன்னு சொல்லிட்டு எப்பவும் போல் அந்த ஒரு பப்பட்டை இவன் எடுத்துட்டான். அவன் கற்றுன்னு கத்துறான், ஏன்டா நீ வந்து ஃபாரின் கிளானை சேர்ந்தவன், உன்னால் எப்போ எம்பரர் லெவல் வெப்பனை இங்கே ஆக்டிவேட் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான், யூனிவர்ஸை பார்த்து கத்துறான், அடே யூனிவர்ஸ் வில், உனக்குலாம் வந்து கண்ணே இல்லையா, இந்த ஃபாரின் கிளானை சேர்ந்தவனை நீ வந்து சப்ரஸ் பண்ண மாட்டியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கத்திக்கிட்டே இருக்கான். இப்போ பக்கத்தில் இருக்கவனுக்கு தெரியுது, இல்லை ஏதோ தப்பாக இருக்குது, அவன் உடம்புல இருக்க ஆராவை பாரு, இது வந்து ஃபாரின் கிளானுடைய ஆரா கிடையாது அப்படிங்கிறான். இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.